அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி CAD சேலஞ்ச் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீக்லி CAD சேலஞ்ச் 16 வந்து Creo சாஃப்ட்வேரில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ராயிங் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ட்ராயிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோஸ் கன்யூஸாக பாருங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ராயிங்கோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கம்மியான டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறதா இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த ட்ராயிங் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ கம்மியான ஃபீச்சர் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்போ நான் வந்து Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ Creoவில் போய்ட்டு வீக்லி CAD சேலஞ்ச் 16 அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறேன். ஓகே, அடுத்தது யூனிட் வந்து MMNS பார்ட் சாலிட். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லைன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். ஸோ உங்களுக்கு மொத்தமாக வரைகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இப்போ தனித்தனியாக ட்ரா பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதோட அவுட்டர் டயாமீட்டர் 300 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட என்டையர் லென்த் வந்து 300. இந்த கட் செக்ஷனோட என்டையர் லென்த் வந்து 300. ஸோ ஃபஸ்ட்டு 300 அப்படின்னா நம்ம ஆஃப் மட்டும் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 150 நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த லென்த் வந்துட்டு 30. ஸோ இந்த லென்த் வந்து 150, இது வந்து 30. அடுத்தது கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு இந்த லென்த்து கண்டுபிடிக்கலாம். பட் அதை விட நமக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சென்டர் லைன்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ நம்ம ட்ராயிங்கில் பாருங்கள், இந்த 195 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 195. ஸோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 195 டிவைடட் பை 2. ஏன்னா நம்ம பாய் தான் வரைகிறோம். மறுபடியும் லைன் போயிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனோட திக்னஸ், இந்த லைன் எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 30, அடுத்தது 8. ஸோ அப்போ 8 mm வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு அப்படின்னா 80.3 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வந்து 8 mm டைமென்ஷன். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டைமென்ஷன் வந்துட்டு 80.3 டிவைடட் பை 2. அடுத்தது ஜஸ்ட் ஒரு 70க்கு டயமீட்டர் 70க்கு ஒரு ஃபுல் லைன் வந்திருக்கு. அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் வந்திருக்கு. இதோட கேப் வந்துட்டு 70. அப்போ இங்கே வந்து 35. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். இங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டோட்டல் லென்த் வந்து 40. அப்போ இதோட லென்த் வந்து 40. ஸோ ஜஸ்ட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. லைனில் போயிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு கவுண்டர் போர் வந்திருக்கும். இந்த கவுண்டர் போர் டெப்த்து வந்து 5 mm கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 87. இப்போ டெப்த்து வந்து 5 mm. அப்போ இப்படி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இதோட டெப்த்து வந்து 5 mm. இதோட டயாமீட்டர் இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டயாமீட்டர் வந்து 87 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ டெலிட் செக்மெண்ட்டில் போயிட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு டைமென்ஷன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கங்க. ஆஸ் பர் டைமென்ஷன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அப்டேட் ரிவால்வ் ஃபியூச்சர் போய்க்கிறேன். ஸோ இது இந்த ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இங்கே நமக்கு ஆக்சிஸ் வரணும், பட் நம்ம ஆக்சிஸ் நம்மகிட்ட இல்லை. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்கெட்சை போயிட்டு எடிட் டெஃபினேஷன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே 2 சென்டர் லைன் இருக்குது. இங்கே ஒரு சென்டர் லைன் இருக்குது. இதை நம்ம முன்னாடியே வரைஞ்சிருந்தோம். பட் இங்கே ஒரு சென்டர் லைன் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சென்டர் லைன் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள்.
ட்ரா பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிவால்வ் ஆயிடுச்சு. அப்டேட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங் வந்துருச்சு. அடுத்தது இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. அடுத்தது சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் இன்னர் ஹோல் ட்ரா பண்ணுறேன். இன்னர் ஹோலோட இது வந்து பிசிடி சர்க்கிள்னு சொல்லுவாங்க, இந்த டாட் டாட்டாக இருக்கிற சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க 150. ஸோ அப்போ நான் சர்க்கிள் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் மோட் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எனக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆஃப் பண்ணிக்கிறதுனால வரல. ஸோ இதோட டயாமீட்டர் 150. சாரி, இதோட டயாமீட்டர், ஸோ ரேடியஸ் 150. ஸோ Creoவில் எப்போவுமே இந்த சிங்கிள் ஏரோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரேடியஸ் அப்படின்னு மீனிங். ஸோ நமக்கு டயாமீட்டர் 150, அப்போ ரேடியஸ் வந்து 75 க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதோட ஆங்கிள் வேணும். ஸோ மறுபடியும் கன்ஸ்ட்ரெயின் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனோட லென்த் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆங்கிள் மட்டும் நான் கொடுத்தா போதும். ஸோ டைமென்ஷனில் போயிட்டு இந்த லைனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 22.2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க 22.2. ஸோ இப்போ நம்ம இதான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர், இப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 சர்க்கிள் இருக்கிறத இங்கே பார்க்க முடியும். இது வந்து கவுண்டர் போர் தான். ஸோ இந்த 2 சர்க்கிளில் ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிளோட ட்ராயிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவுட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ இன்னர் சர்க்கிளோட டைமென்ஷன் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னர் சர்க்கிளோடது டயாமீட்டர் 23. ஸோ சர்க்கிள் கன்ஸ்ட்ரெயின் மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது 2 கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு ட்ராயிங், இதோட சர்க்கிள், இதோட வந்து 23. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த சர்க்கிள் முடிஞ்சுது. அடுத்து இந்த சர்க்கிளுக்கு வரலாம். இந்த சர்க்கிளுக்கான ஆங்கிள் கொடுக்கல, பட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் அது வந்து 45 டிகிரி தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு இந்த 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் நடுவில் இருக்குது. இதோட பிசிடி சர்க்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 254. அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கிள் போயிட்டு ஒரு சர்க்கிள், இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 254 டிவைடட் பை 2. இதுலேயும் அதே மாதிரி 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சென்டர் லைனாக ட்ரா பண்ணாலும் ஓகே தான். டைமென்ஷன் இதுக்கும் நடுவில் 45 டிகிரி. மறுபடியும் சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இதோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க 23.5. ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிளையும் நம்ம வந்துட்டு பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ Creo பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்சில் பேட்டர்ன் இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் பண்ணணும். நான் இப்போ இதை வந்து ஓகே கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட், மெட்டல் ரிமூவல், பேக் சைடு, அப்டேட். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டர்னில் போயிட்டு டைமென்ஷன் பேட்டர்ன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் போய் ஆன் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் ஆஃப் ஆகிருக்கு, ஆன் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 டைம்ஸ் க்ரியேட் ஆகிருச்சு, ஈச் 90 டிகிரி. ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த ஹோல் வந்துருச்சு. அடுத்தது மறுபடியும் இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ, சர்க்கிள், இங்கேருந்து இன்னொரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏன்னா இது வந்து கவுண்டர் போர். இந்த கவுண்டர் போரோட டெப்த்து வந்துட்டு டயாமீட்டர் வந்துட்டு 35, டெப்த்து வந்து 24. ஸோ டயாமீட்டர் 35. ஓகே, எக்ஸ்ட்ரூட், மெட்டல் ரிமூவல், டெப்த் வந்து 35 ஆல்ரெடி செலக்ட் ஆகிருச்சு. இதை மட்டும் ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிக்கங்க பேக் சைடில், அப்டேட். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி பேட்டர்ன். ஸோ அகைன் ஆக்சிஸ் பேட்டர்ன், ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க, க்ரியேட் ஆயிரும். ஸோ இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அந்த சின்ன சர்க்கிள். மறுபடியும் நீங்கள் ஸ்கெட்சு போயிட்டு ட்ரா பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹோல் எடுத்து கூட நம்ம ட்ரா பண்ணலாம். ஹோலில் போயிட்டு இங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன்.
ஜஸ்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த லிங்க்கை ட்ராக் பண்ணி இதில் பொசிஷன் பண்ணுறேன். அதே இது வந்து 60 mm. அதே மாதிரி அடுத்தது இந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பொசிஷன் பண்ணுறேன். இங்கிருந்தும் அதே மாதிரி 60. இந்த ஹோலோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க 12. நம்ம ஆல்ரெடி 12 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ க்ரியேட் ஆகிருச்சு. ஜஸ்ட் அப்டேட். இது கலர் கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு வியூவில் போய்ட்டு அப்பேரன்ஸில் போனீங்க அப்படின்னா நிறையா கலர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ட்ராயிங் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம CAD தமிழ் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். CAD நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.